ரத்னபுரங்கிற கிராமத்தில் மினி குருவி அதோட குழந்தையான முகி கூட வாழ்ந்துட்டு வந்துச்சு. மினி ஒரு காய்கறி தோட்டம் வச்சுருக்குது. அதை டெய்லியும் பராமரித்து அதில் வரக்கூடிய காய்கறிகளை வியாபாரம் பண்ணி அதில் வர வருமானத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. மினிக்கும் பக்கத்து வீட்டில் தானிக்காகவும் அதோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப சுயநலமான காகம், யாருக்குமே எந்த உதவியுமே பண்ணாது. ஒரு நாள் காலையில் மினி எப்பவும் போல முகிக்கிட்ட, முகி பத்திரமா இருந்துக்கோ, அம்மாவுக்கு தோட்டத்தில் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். நான் இல்லாமல் எங்கேயும் வெளியே தனியாக போயிடக்கூடாது. அசிச்சா சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ, பத்திரமா இரு போய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுச்சு. அன்னைக்கு நைட் ஆகியும் மினி வீட்டுக்கு வரல. அதனால் பயந்து போன முகி பக்கத்து வீட்டு ராணி வீட்டுக்கு போச்சு. ராணி ஆண்டி, அம்மா இன்னும் வரல, கொஞ்சம் போய் தோட்டத்தில் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு ராணி, ஐயோ முகி, என்னால் இந்த நைட்லலாம் போக முடியாது, என் குழந்தைங்கள்லாம் பயந்துக்குவாங்க, நான்லாம் போக மாட்டேன், பயந்தே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. அம்மா முகி தனியாக அவன் அம்மாவை தேடி பறந்து போச்சு. மினியும் பாதி வலியுனியே முகி பறந்து வர்றதை பார்த்துச்சு. பார்த்துட்டு, இங்கே ஏன் முகி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அம்மா நைட்டாகவும் வராததுனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அங்கே என்னோட தனியாகவே இருக்க முடியுங்க, அதனால தான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ அப்படியா முகி, இன்னைக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அதனால நேரம் போனதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் சோனுக்காக 2 நாளாக படுக்கையே இருக்கு, அதை போய் ஒரு எட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்தேன், அதுதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு முகி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு பறந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் முகி மினிக்கிட்ட, அம்மா இந்த ராணி ஆண்டி ஏதாச்சும் உதவி கேட்டாங்கன்னா நீ பண்ணாதம்மா, இன்னைக்கு உன்னை காணான்னு போய் ராணி ஆண்டி கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவங்க பண்ணவே மாட்டேன்ட்டாங்க, ரொம்ப சுயநலமா இருக்காங்க. அதனால உங்ககிட்ட அந்த ஆண்டி ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா நீயும் எதுவும் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மினி, அது ரொம்ப தப்பு முகி, நம்மனால முடிகிற உதவியை நம்ம கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இடியோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையோட சத்தம் அதிகமாக ஆக யாரோ அழுகிற சத்தமும் கேட்டுச்சு மினிக்கு. அதை கேட்டதும் மினி முகிக்கிட்ட, என்ன மொழி, யாரோ அழுகுறாங்களா, அது என்னாச்சுன்னு தெரியல இந்த மழையில அப்படின்னு சொல்லிச்சு. என்ன மொழி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்தே சத்தம் வருது, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நான் போய் ஒரு இடத்து பார்த்துட்டு வந்தவன் அப்படின்னு சொன்னதும் முகி, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மழை வேற பெய்யுது, என்னை தனியா வச்சுட்டு போகலாமா அப்படின்னு எழுதி சொன்னதையும், இருமுகி நான் போய் பார்த்துட்டு வரேன், இந்த ராத்திரியில யாரோ உதவி கேட்குறாங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. சத்தம் வர இடத்தை நோக்கி மினியும் பறந்து போச்சு. அங்கே போய் பார்த்தா ராணிக்காக அழுதுகிட்டு இருந்துச்சு. அதோட குழந்தைங்களும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் மினி, ராணி அக்கா என்னாச்சு, உங்க வீடு இப்படி கிடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சது. அடிச்ச காத்துக்கு என்னோட வீடு மரக்கிளையிலிருந்து கீழே விழுந்துருச்சு மினி. நான் இந்த ராத்திரியில் என் குழந்தைங்கள சுட்டிட்டு எங்கே போகணுன்னே தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்துச்சு. ராணியோட குழந்தைங்களும் மலையில் நனைஞ்சிட்டு இருந்தது. இதை பார்த்ததும் மினிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மினி அக்கா
உங்கள் வீடு சரியாக இருந்தனே என் வீட்டிலேயே வந்து தங்கிக்கோங்க. அங்கே நானும் மிதியும் மட்டும்தான் இருப்பேன். நிறையா இடம் இருக்குது. உங்கள் வீடு சரியாக இருந்தனே என் வீட்டிலேயே தங்கிக்கோங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதை கேட்டதும் ராணிக்கு ஒரே ஆறுதலாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப தெம்பாகவும் இருந்தது. அப்புறம் மினி ராணிக்காகத்தையும் அதோட குழந்தைங்களையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் ராணிக்காகத்தோட வீடும் சரியாயிடுச்சு. அன்னையிலிருந்து மினி வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ராணி மூங்கி பார்த்துக்கிச்சு. 2 பேரும் ஏதாச்சும் புதுசாக உணவு செஞ்சால் பரிமாறிக்கிறதும் அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்பாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பறவைகள் கிராமத்தில் மீனா குருவியும் சீதா குருவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மீனா நல்லா பலகாரங்களை செய்வா. அவரோட கைப்பக்குவம் இந்த ஊரில் யாருக்குமே கிடையாது. மீனா செய்கிற சமோசாவும் லட்டும் அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். சீதா குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மீனா, நீ ஏன் பலகாரங்களை வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மீனா குருவி, எனக்கு பலகாரங்களை செய்ய மட்டும்தான் தெரியும், வியாபாரம்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சீதா குருவி, நீ பலகாரங்களை மட்டும் செஞ்சு கொடு, நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மீனா, நல்ல யோசனையா இருக்கு, நாளையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். மீனா பலகாரங்களை செஞ்சு கொடுக்க சீதா போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தா. நமக்கு செலவுக்கு போக மிச்சம் இவ்வளவு காசு மீதியா இருக்கு அப்படின்னு சீதா சொன்னான். அதுக்கு மீனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே கிராமத்துல ராணிக்காகவும் சோனுக்காகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஒரு டீ கடை வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ராணிக்காகவும் சோனு கிட்ட, மீனாவும் சீதாவும் பலகாரங்களை வீட்டிலேயே செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க. மீனாவோட கைப்பக்குவத்துக்கு அவங்க வியாபாரம் நல்லாவே போகுதுன்னு சொல்லுச்சு. என்னதான் 2 பேரும் வேற வேற வியாபாரம் பண்ணாலும் ராணிக்கு பொறாமையே தாங்க முடியல. ஒரு நாள் ராணிக்காகவும் மீனா செய்கிற பலகாரங்களை மீனாக்கே தெரியாம மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. சோனுக்காகவும் சர்க்கரையை கம்மியாக வாங்கிட்டு வந்துடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ராணி கிட்ட சக்கரை வேற பத்தாதாட்டுது, இன்னைக்குன்னு பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு ராணி, கவலையே பட வேண்டாம், மீனா கிட்ட நிறைய சக்கரை இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சோனு, வேண்டாம் வேண்டாம், அவ கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொன்னதையும், நிறைய எடுத்தா தானே அவள் கண்டுபிடிப்பா. டெய்லியும் நமக்கு வேணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்துட்டோம்னா அவனால் கண்டுபிடிக்க முடியாது. சர்க்கரை எடுத்துட்டு வர பறந்து போயிடுச்சு. மீனா வீட்டில் இல்லாதப்ப போய் சர்க்கரை திருடிட்டு வந்துடுச்சு. ராணி, நம்ம சக்கரை வாங்காமையே நம்மளுக்கு இவ்வளவு காசு மிச்சமாயிருக்குது அப்படின்னு சோனு சொல்லிச்சு. ராணி டெய்லியும் சர்க்கரை திருடுறதையே வழக்கமா வச்சுக்கிச்சு. மீனாவாலையும் கண்டுபிடிக்க முடியுது. ஒரு நாள் சிக்குப்புறா மீனாவை பார்க்க வந்துச்சு. என்ன மீனா, டெய்லியும் ராணியும் வீட்டுல இருந்து ஏதோ கொண்டு போறா? என்னது, ராணி அக்காவா? நான் எதுவும் கொடுத்து விடலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ராணி டெய்லியும் வரா, காலையில ஆனா ஏதோ கொண்டு போறா. நான் நீதான் கொடுத்து விடுறியோன்னு நான் வந்து கேட்டுட்டேன் அப்படின்னு சிக்கு சொல்லிட்டு போயிடுச்சு. நைட்டு மீனாக்கு தூக்கமே இல்லை. அப்படி ராணி அக்கா வந்து என்னதான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் மீனா யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்தது. இன்னைக்கு எப்படியும் கண்டுபிடிச்சிடணும், ராணி அக்கா என்னதான் கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தது. வழக்கம் போல ராணிக்காகவும்
மீனா வீட்டில் இல்லைன்னு நினச்சிட்டு உள்ளே போய் சர்க்கரையை தூக்கிட்டு பறந்து போயிருச்சு. ஓஹோ, அப்படியா? சக்கரை தான் டெய்லி திருடு போய்கிட்டு இருக்குதா? எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. என்னதான் நம்ம வாங்கி வைக்கிற சக்கரை சீக்கிரமா காலி ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் திருடு போயிடும்னு நினைக்கல. நான் தான் என்னோட பலகாரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன். அதனால தான் நான் எதுவும் பெருசாக கண்டுக்கல. ராணி அக்காவுக்கு நல்லா பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சக்கரை இருந்த பாக்கெட்டில் உப்பை கொட்டி வச்சிருச்சு. ராணி எதுவுமே தெரியாமல் எப்பவும் போல் சர்க்கரையை எடுத்துகிட்டு போகிறேன்னு உப்பை எடுத்துகிட்டு போயிடுச்சு. சோனும் இதெல்லாம் ராணி கொண்டு வந்து உப்பை சர்க்கரைன்னு நினச்சிட்டே வந்த கஸ்டமர்ஸ்க்கு டீ போட்டு கொடுத்துருச்சு. உடனே அவங்கெல்லாம் சோனுவோட மூக்கில் குத்திட்டு போயிட்டாங்க.